சுந்தர் சி மணிவண்ணன் சார்கிட்ட வந்து வாழ்க்கை சக்கரத்தில் வந்து ஜாயின் பண்ணாப்புல அதுக்கப்புறம் அப்போ வந்து என் கூட ரொம்ப நெருங்கிய பழக்கம். எப்போதும் நம்ம வீட்டுக்கு வர்றது வர்றது எங்கள் பசங்க கூடலாம் விளாண்ட்டு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு இருந்தது சுந்தர் சிக்கு நமக்கும். கிழக்கு வெளுத்தாட்சியில் அப்போவே என் கூட வரேன்னு சொன்னாப்புல, எப்பா நானே மணிவண்ணன் சாரை விட்டுட்டு போகிறேன், நீயும் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அவர் நான் உன்னையும் இழுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லி அவர் என்னை திட்டுவார். ஏன்னா எனக்கு ஒரு படம் வாய்ப்பு வருதுங்கிறதுக்கு நான் போகிறேன், ஆனால் நீ வந்துடாத, நீ இருப்பா, நீ அவர் கூட இருன்னு சொல்லி இருந்து அப்போ தான் அமைதிப்படை அவரோட பெரிய வெற்றி படம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு இங்கே வந்து நம்ம அண்ணாச்சி ஸ்டார்ட் ஆகுது. ஆகும்போது வந்துட்டாப்புல. யார் எனக்கு தெரியாது, நான் இந்த படத்தில் உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டார். வந்தோடனே ஒர்க் பண்ணார். இதற்கு முன்னால் ரொம்ப நாளாகவே டிஸ்கஷன்லாம் நடந்துக்கிட்டு இருந்து போச்சு. வந்து அப்போ வந்து மாணிக்கம் நல்ல ஒரு சீனியர் ஃபில்ம் இன்ஸ்டியூட், அவர் தான் அசோசியேட்டுன்னு சொல்லி என்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அந்த நேரத்தில் சுந்தர் சியும் வர்றாரு, அவரும் அசோசியேட்னு சொல்லியாச்சு. இப்போது படம் முடிஞ்சுது. கார்டு தான் அப்போல்லாம் எழுதுவான் இல்லையா, கார்டு எழுதி வரும். அந்த கார்டை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அப்படி கார்டு எழுதி வந்தோன்னே பார்த்தா மேலே மாணிக்கம் பேர், கீழே சுந்தர் சி பேர், அசோசியேட்ஸ். அப்போ அந்த கார்டு வந்தோன்னே பார்த்துட்டு சுந்தர் சி என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்குங்க சார், இந்த மாதிரி எனக்கு ஒரு எங்கள் ஊர் தியேட்டர் ஓனர்ஸ் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் தான் உங்களுக்கு மெயினாக இருந்து எல்லாம் ஃபஸ்ட்டு அசோசியேட்னு சொல்லியிருக்கேன், அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் செகண்டுன்னா நான் சொன்னது அங்கே பொய்யாயிடும், நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னார். அப்படியா, அப்படின்னு அப்புறம் படம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆமாம் சார், ரைட் சொல்லிட்டு உடனே என்ன பண்ணேன், போய் கார்டை மாற்றி எழுதிட்டு வான்னு சொன்னேன். மாற்றி எழுதிட்டு வந்தால் சுந்தர் சி பேர் மேலே, மாணிக்கம் பேர் கீழே. அப்போ மாணிக்கம் வர்றாரு என்கிட்ட சண்டைக்கு. சார் நான் சீனியர், நான் எப்போ எழுத போட்டேன் அந்த கதை டிஸ்கஷனில் இருந்தேன் போனேன், நான் தானே ஃபஸ்ட்டு அசோசியேட்டு, நீங்கள் எப்படி என்னை செகண்ட் பேராக போட்டீங்க? இங்கே பாருப்பா, அவருக்கு வந்து ஒரு படம் வருது, ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பேசியிருக்காரு, நான் தான் மெயின் ஃபஸ்ட்டு அசோசியேட்னு சொல்லியிருக்காரு. இப்போ உனக்கு படம் வருதா, படம் இருக்குன்னு சொல்லு, நான் சொல்லிடுறேன் சுந்தர் சிகிட்ட. இப்போ அவருக்கும் படம் வருதான், அதனால் அவர் பேரை தான் முன்னால் போடணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இல்லை எனக்கு இப்போ ஒன்றும் படம் இல்லை சார், இனிமேல் தான் நான் ட்ரை பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு வந்து பட வாய்ப்பு கண்ணெதிர் கையில் வருது, அதை போய் எதுக்கு நம்ம வந்து எங்கே பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சுந்தர் சி பேரை முதல்ல போட்டு அவர் அதுக்கப்புறம் அவருடைய ப்ரொடியூசர்கிட்ட அவர் பேசி அவர் இயக்குனர் ஆனது அந்த படம்.